வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜீரா ரைஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பட்டாணி சீசன் இல்லையா, அதனால பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு நம்ம வந்து பட்டாணி அரைச்சி தான் ஒரு கிரேவி ஒன்று பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, தக்காளி மட்டும் போதும். ஸோ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முதல்ல வந்து 1 கப்பு பட்டாணி எடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது இப்போ அடுத்தது என்ன அரைச்சிக்க போறோம்னா, பூண்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா, 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லியில் இருக்கிற அந்த ஸ்டெம் மட்டும் கொஞ்சோண்டு, அப்புறம் வரமிளகா பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தனியா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து பொரிச்சிக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் நான் உருளைக்கிழங்கு. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுது. உருளைக்கிழங்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இந்த பட்டாணி வந்து அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுத தனியாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சா போதும், எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த பக்கம் பட்டாணியும் வதங்கிடுது, அதையும் எடுத்துடலாம். நம்ம இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். சீரகம், ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சிக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, நம்ம வந்து தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்சதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதுலேயே பட்டாணியும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி, அதையும் போட்டுடலாம். பட்டாணி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பட்டாணியும் வெந்துன்னு இருக்கும். அப்படியே இந்த மசாலாவோட பச்சை வாசனை இன்னும் கொஞ்சம் போயிடும். நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். பார்த்துடலாம். பட்டாணியும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எப்பயும் போல் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கரம் மசாலா பொடி மேலாக இப்போ தான் போட போகிறோம் லாஸ்ட்டாக. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். ஜீரா ரைஸ் பண்ணிக்கலாம். சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம சாதம் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து எப்பயும் போல் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு இந்த மாதிரி உதிர உதிராக சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் சேர்த்துட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக,
மிளகா கொத்தமல்லி, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிம்பிளாக நம்மளுடைய ஜீரா ரைஸும் ரெடி. அதுக்கேற்ற மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பட்டாணி சீசன். நம்ம வந்து பட்டாணி அரைச்சும் போட்டிருக்கோம், பட்டாணியாகவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நான்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஜீரா ரைஸோட நார்மல் ரைஸ் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.